அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க இருக்கிற பதிவு மாசி மக தினத்தினுடைய மகிமைகளையும், இந்த மாசி மக தினத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகளையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இந்த மாசி மக தினத்தில் தான் அனைத்து புண்ணிய நதிகளும் புண்ணிய தீர்த்தமாக மாறும் தினம் இன்றைய தினம். நம்ம வீட்டில் ஒரு குடம் வச்சுருந்தானோ குடத்தில் தண்ணி நிறச்சி அதில் மஞ்சள் கொஞ்சம் புஷ்பங்கள் போட்டு அதை சாமிக்கிட்ட வேண்டிட்டு அந்த தண்ணியை எல்லோரும் குளித்த பிறகு ஒரு சொம்பு தண்ணியை கடைசியாக ஊற்றி குளிச்சுட்டு வந்தோன்னா அனைத்து புண்ணிய நதிகளில் குளித்த பலன் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம கோவில் போய் செய்ய முடியாதவங்க புண்ணிய ஸ்தலங்களில் போய் குளிச்சுட்டு வந்தோன்னா நமக்கு அத்தகைய பலன் கிடைக்கும். அது இயலாதவர்கள் வீட்டிலே தான் நம்ம பூஜை செய்ய போகிறோம், வீட்டில் தான் இருக்க போகிறோன்றவங்க இது மாதிரி குளிச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. அனைத்து ஜீவ நதிகளும் சிவபெருமானிடம் கோரிக்கை வைத்தார்கள். ஏன் எல்லா மக்களும் என்னோட நதியில் குளித்து அவங்களோட பாவங்கள்லாம் கழுவிட்டு போகிறாங்க, என்னோட நதி முழுவதுமே பாவம் நிறைந்திருக்கு, இதெல்லாம் எப்படி நான் போக்குறதுன்னு கேட்க போது தான் சிவபெருமான் மாசி மாதம் மக நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நன்னாளில் நான் மாசி மகம் கும்பகோணத்தில் இருக்க அந்த மாசி மக குளத்தில் நான் இறங்குவேன். அப்பொழுது அனைத்து ஜீவ நதிகளும் அந்த நதியில் குளிச்சுட்டு போகும்போது உங்களோட பாவங்கள் அனைத்தும் விலகும்னு அவங்களுக்கு வரம் கொடுத்தாராம். அதனால தான் கும்பகோணத்தில் மாசி மக விழா நடக்குது. அதனால தான் நம்ம கும்பகோணத்தில் மாசி மக குளத்தில் குளிக்கும்போது அனைத்து ஜீவ நதிகளும் அங்கே வரும். அங்கே குளிக்கும்போது நம்மளோட பாவங்கள்லாம் விலகுன்றது நம்பிக்கை. மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். குரு பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது மாசி மாதம் மக நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற நன்னால தான் நம்ம மகாமகம்னு சொல்கிறோம். அம்பிகை தட்சராஜனின் மகளாக அவதாரம் எடுத்தது இந்த மாசி மக தினத்தில் தான். இன்றைய தினத்தில் நம்ம மாங்கல்ய கயிறு சரடு மாற்றிக்கொள்ளும் போது நமக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அதனால் நம்ம பார்வதி தேவிக்கும் அவங்களுக்கும் ஒரு புதிய சரடு மாற்றி நம்ம அவங்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யும்போது நமக்கு மாங்கல்ய தோஷம் விலகும், நமக்கு தீர்க்க ஆயுளும் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறுவாங்க. மாசி மகத்தில் நம்ம அணியிற கயிறு பாசி படியும்னு ஐதீகம் இருக்குது. அதனால் இப்போ திருமணம் நடக்கணும்னு வேண்டிக் கொள்கிறவங்க அம்பிகையோட படத்துக்கு திருமாங்கல்ய கயிறு அணிவிச்சு குங்கும அர்ச்சனை செய்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். இப்போ திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க சாமி படத்துக்கு ஒரு மஞ்சள் கயிறு அணிவித்து குங்குமத்தினால அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் கைகூடி வரும். தாலி சரடு மாற்றுவதற்கான நேரம் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து நம்ம தாலி சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாசி மகம் தினம் பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40க்கு ஆரம்பித்து பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 மணிக்கு நிறைவடைகிறது. பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற இந்த நன்னாளில் நம்ம முருகனை வணங்கி ஆறுமுக கோலம் வரைந்து வெத்தலை தீபம் ஏற்றி வணங்கும் போது சொந்த வீடு அமையணும், நிலம் வாங்கணும், வயல் வாங்கணும், இது போல நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணுன்றதுக்காகவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும், குழந்தைக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, நீண்ட நாளாக நோய் இருக்குதுன்னா அதெல்லாம் தீரவும் இந்த நாளை நம்ம தேர்ந்தெடுத்து விரதம் இருந்து முருகனை நினைத்து வழிபடும் போது நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் கொடுத்து மகிழ்வார் முருகப்பெருமான். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த நாளாக கருதப்படுகிறது. இந்த தினத்தில் முருகனை வணங்கும் போது நமக்கு கேட்ட வரங்கள் அனைத்தையும் வாரி வழங்குவார். மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்துக்கு பெரிய விசேஷம் உண்டு. இந்த விரதத்திற்கு மாசி மக விரதம்னே சொல்லுவாங்க. மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பது ஜோதிட பழமொழி. அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஆளும் தகுதியும் திறமையும் உடையவர்களாக இருப்பார்கள். மேலும் மகம் நட்சத்திரமானது பித்ருக்களுக்கு உரிய நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுறதுனால மாசி மகம் அன்று பௌர்ணமியும் சேர்ந்து வரும் முழு சந்திரனையும் கொண்டுள்ள மக நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு கேட்ட வரங்கள் அப்படியே கிடைக்கும். இந்த மாசி மக நன்னாளில்தான் பார்வதி தேவி சங்கு ரூபத்தில் காட்சியளித்து தட்சனோட கையில் குழந்தையா தவழ்ந்த நாளும் இந்த மாசி மக தினத்தில் தான். இன்றைய தினத்தில் அன்னையை வணங்கும் போது நமக்கு கேட்ட வரங்களை அருள்வார்.
ஒருமுறை வருண பகவான் பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டு கட்டுண்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். இதனால் தன் நிலையை போக்க வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அந்த நிலையில் உலக மக்களை காக்க வேண்டியும் மழையில்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியதால் அனைத்து உயிர்களும் பசியால் வாடிய நிலையில் சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டி கடலில் இறங்கி வருண பகவானை விடுவித்த தினமே இந்த மாசி மக தினம். எனவே இந்த நாள் தீர்த்தமாடும் நாளாகவும் ஆனது. அதாவது இந்த நாளில் கடல், ஆறு, குளம் போன்ற ஓடும் நீர்நிலைகளில் நீராடுவது சகல தோஷங்களை போக்க வல்லது. செய்த பாவங்களையும் பாவ விமோசனம் பெற மாசி மகமன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் புனித நீராடல் செய்வதும் நன்மை அளிக்கும். மேலும் பித்ருக்களுக்கு உகந்ததாக இருப்பதால் இந்த தினத்தில் தர்ப்பணம் செய்து பித்ருக்களின் சாபம் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த தினத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வணங்கும் போது முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம வீட்டில் சிவன் சிலை இல்லைன்னா முருகன் வேல் முருகன் வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு திருநீற்றினால இன்றைய தினம் அபிஷேகம் செய்வது அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். அந்த திருநீரை நம்ம தினமும் அணிஞ்சு கொள்ளும்போது நமக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். இப்போ நோய்வாய்ப்பட்டிருந்தோன்னா அந்த திருநீரை எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து குளிச்சுட்டு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான நோய்களும் நீங்கும். நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான தோஷங்களும் விலகுன்றது நம்பிக்கை. சிவபெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கள அபிஷேகம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மனசு நிறைவாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பிடித்தமான வில்வ இலை கொண்டு 108 முறை சிவனோட போற்றி சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போது சிவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும் அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு நம்ம கேட்க வேணாம். சிவபெருமான் தானாகவே நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்பன் சிவன்கிட்ட நம்ம என்ன கேட்க முடியும்? அவர்கிட்ட வேண்டுறது மட்டும்தான். அவரை நினச்சி பார்த்து அவரை கும்பிட போனோன்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்க கூட தோணாது. அந்த அளவுக்கு நமக்கு மனசில் நிறைஞ்சிடுவாங்க சிவபெருமான். நம்ம கேட்க வேண்டாம். நம்ம எதுவுமே கேட்டு அவங்கக்கிட்ட முறையிடவே தேவை கிடையாது. ஏன்னா சிவபெருமான் நம்மளை காத்து ரட்சிக்க அருள் புரிவாங்க. அவங்களுக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அபிஷேகத்தை மட்டும் செஞ்சுட்டு அவங்களுக்கு தேங்காய் உடைத்து பிரசாதமாக படைத்தாலே போதும். சிவபெருமான் நம்மக்கிட்ட நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி நமக்கு தேவையானதை நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை. அப்பன் சிவனை இந்த உலகத்தை படைத்து அனைத்து உயிர்களையும் காத்து நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்களை சுமைகளை அழித்து இந்த உலகத்தை வல்லமையுற செய்வது சிவபெருமான. இன்றைய தினத்தில் இவர்களை வணங்கும் போது நமக்கு அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும். அதேபோல இன்றைய தினத்தில் பெருமாள் வராக அவதாரம் புரிந்து பாதாளத்தில் சிக்கி கொண்டிருந்த பூமியை மீட்டெடுத்த நாளும் இந்த மாசி மக நட்சத்திரத்தில் தான். எனவே பெருமாளை இன்றைய தினத்தில் வணங்கி வழிபடும் போது நமக்கு நன்மைகள் ஏற்படும். பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நம்ம சத்யநாராயண பூஜை செய்ய விரும்புவோர்கள் இன்றைய தினத்தில் சத்யநாராயண பூஜை செய்யும்போது பெருமாளோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பௌர்ணமி திதி 7 மணிக்குள்ளே முடிஞ்சிறதுனால நம்ம 5:30 மணிக்கெல்லாம் இந்த சத்யநாராயண பூஜையை நம்ம ஆரம்பித்து 7 மணிக்குள்ளே இந்த பூஜையை நிறைவு செய்து பெருமாளை வணங்கும் போது பெருமாளோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். விரதம் இருந்து சத்யநாராயண பூஜை செய்வோருக்கு அனைத்து விதமான சகல நன்மைகள் கிடைக்கும்னு சத்யநாராயணரை சத்திய வார்த்தைகள் கூறி பூஜை முறையும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். அதை பார்த்து சத்யநாராயண பூஜையும் செய்யுங்க. கண்டிப்பாக நமக்கு வேண்டிய அனைத்து விதமான வரங்களையும் செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் அனைத்து தெய்வங்களும் நமக்கு கொடுப்பாங்கன்னு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அனைவரும் இந்த மாசி மக தினத்தில் நீராடி அனைத்து விதமான பாவங்களை போக்கி நல்ல செழுமையான வாழ்க்கை வாழணும்னு நானும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.